ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கடிகார கணக்கு. கடிகார கணக்கில் 5 மாடல் கடிகார கணக்கு இருக்குது. இதில் ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி 3 மாடல் கடிகார கணக்குக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது என்ன மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த எண் மட்டும்தான். 5 கூட்டல் 5/11. இந்த எண் மட்டும் தெரிஞ்சால் போதும். வரப்போகிற 3 மாடல் கணக்குக்கும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, முதல் மாடல் கணக்குக்கான பதிலை அந்த எண்ணை வைத்து எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும்? முதல் மாடல் கணக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் ஒன்றை ஒன்று தொடும் என்ற ஒரு லைன் இருக்கும் அல்லது 0 டிகிரி இருக்கும். ஓகேவா? இது ரெண்டில் எது வந்தாலும் சரி, இது ஃபர்ஸ்ட் மாடல் கணக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த கணக்கை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சொன்ன அந்த எண்ணை எடுத்து எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? 5 கூட்டல் 5/11. இதை எழுதிட்டு பிராக்கெட் போட்டு பெருக்கல் போட்டுக்கோங்க. சரியா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். ஓகேவா? அதாவது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கானோ அந்த எண்ணை கொண்டு வந்து இங்க நம்ம எழுதிக்க போறோம். சரியா? அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சுருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எப்படி சுருக்குறதுன்னு பார்த்துக்கலாமா? ஒன்றுமே இல்லை. இந்த 1ஆல இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் பெருக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த 11 அப்படியே வச்சுக்க போகிறோம். சரியா? இந்த 1ஆல இந்த 5 பெருக்கினா எவ்வளோ வருது? நமக்கு 5 தான் வருது. சரியா? அப்புறம் கூட்டல் போட்டுக்கலாம். திரும்ப இந்த 5ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது? அதே 5 தான் கிடைக்கும். அப்புறம் இந்த பை 11ன்னு இருக்குல்ல, அந்த 11 அப்படியே வச்சுக்கோங்க. எதுவுமே மாற்றாதீங்க. சரியா? இந்த பை 11 இந்த மாடல் கணக்கு பொறுத்தவரை இந்த பை 11 இருக்கும். இந்த 11 மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எண்களை மட்டும் பார்க்குறோம். அதாவது 5/11 இதை மட்டும் பார்க்குறேன். சரியா? இதில் கீழே இருக்கிற எண்ணை விட மேலே இருக்கிற எண் பெரிய எண்ணா சிறிய எண்ணா என்று பார்க்குறோம். சரியா? கீழே இருக்கிற எண்ணை விட மேலே இருக்கிற எண் பெரிய எண்ணா வந்துச்சுன்னா அதுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம அடுத்த கணக்கில் பார்க்கலாம். இந்த கணக்கில் கீழே இருக்கிற எண்ணை விட மேலே இருக்கிற எண் சிறிய எண்ணா வந்திருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எண்களை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி, அதாவது இந்த கூட்டலை விட்டுட்டு இந்த எண்களை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 5/11ன்னு எழுதிக்கிறேன். இது பக்கத்தில் நிமிடம்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதை அப்படியே வச்சுட்டு திரும்பவும் கேள்வியை பார்க்குறேன். கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பார்க்குறேன். சரியா? முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்? 1 மணின்னு கொடுத்துருக்கான். அந்த 1 மணியை கொண்டு இங்கே எழுதிக்கிறேன். 1 மணி. சரியா? இதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இந்த கண்டுபிடிச்ச நிமிடத்தை கொண்டு இது பக்கத்தில் எழுதிக்கலாம். 5/11 நிமிடம். அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக விளக்கமாக சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சா போதும். இந்த மாடலில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, 1 மணி 5/11 நிமிடம் எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்கு. சரி, இதே மாடலில் இன்னொரு கணக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி பார்க்கலாமா? 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும்? இந்த கணக்குக்கான பதிலை அதே எண்ணை வச்சு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொன்ன அந்த எண்ணை எடுத்து எழுதிக்கிறேன். 5 கூட்டல் 5/11. இந்த எண் எழுதி முடிச்சதும் பிராக்கெட் போட்டு பெருக்கல் போட்டுக்கிறேன். சரியா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா? இந்த கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்? 3ன்னு கொடுத்துருக்கான். சரியா? அந்த 3ஐ கொண்டு இங்கே நான் எழுதிக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த 3ஆல இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 3ஆலன்றதுல இங்கே என்ன எண் வந்தாலும் சரி, அந்த எண்ணால் இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கி அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. சரியா? 3ஐயும் 5ஐயும் பெருக்கினா என்ன வருது? 15 கூட்டல் 5ஐயும் 3ஐயும் பெருக்கினா என்ன வருது? 15 பை இந்த 11 அப்படியே தான் போட்டுக்கணும். சரியா? 3ஓட பெருக்கக்கூடாது. இந்த 11 பொறுத்தவரை இந்த மாடல் கணக்கில் அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த எண்களை மட்டும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த எண்களில் கீழே இருக்கிற எண்ணை விட மேலே இருக்கிற எண் பெரிய எண்ணா சிறிய எண்ணான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சிறிய எண்ணா வந்தால் இதை அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பெரிய எண்ணா வந்தால்
இரு எண்களையும் வகுக்கணும். சரியா? இந்த கணக்கில் கீழே இருக்கிற எண்ணை விட மேலே இருக்கிற எண் வந்து பெரிய எண்ணா வந்திருக்கு. அதனால இந்த இரு எண்களையும் வகுக்க போகிறோம். சரியா? சரி, இரு எண்களையும் நேரடியாக வகுக்க முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பாக வகுக்க முடியாது. அதனால நம்ம இந்த எண்ணை எப்படி மாற்ற போகிறோம்னா எக்ஸ் கூட்டல் எக்ஸ் பை 11 இந்த வடிவில் நான் மாற்ற போகிறேன். இந்த எண்ணை இந்த வடிவில் மாற்றுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சரியா? அதாவது மேலே இருக்கிற எண்ணை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க, அதுக்கு வகுத்தல் போட்டுட்டு இந்த பக்கம் 11 போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்தது நம்ம வகுக்க போகிறோம். சரியா? இந்த 15ல் எத்தனை 11 இருக்குது? ஒரே ஒரு 11 தான் இருக்குது. அப்போது மேலே 1 போட்டுக்கிறேன். ஒரு 11 11, மீதி எவ்வளோ கிடைச்சிருக்கு? 4. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ணாதீங்க. மேலே என்ன எண் இருக்கோ அதை முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கடுத்து கூட்டல் போட்டுட்டு கீழே என்ன எண் இருக்குது? 4. அந்த 4 இங்கே எழுதிட்டு அதுக்கு கீழே 11 போட்டுக்கோங்க. நான் சொன்ன இந்த மெத்தட் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கண்டுபிடிச்சோம்ல, இதை கொண்டு வந்து இந்த 15/11 இருக்குல்ல, அந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். 15 கூட்டல் இந்த 15/11 இருக்குல்ல, இதுக்கு பதிலாக தான் நான் இப்போ இதை எழுத போகிறேன் இந்த இடத்துல. சரியா? இந்த எண்ணை தான் இந்த மாதிரி மாற்றி இருக்கேன். ஓகேவா? இப்போ இதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாமா? 4/11. இப்போ இதை கூட்டலாமா? 16 கூட்டல் 4/11. இந்த 15யும் 1யும் கூட்டினா 16. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வழக்கம் போல தான் இந்த கூட்டலை விட்டுட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நிமிடம். நிமிடம் கண்டுபிடிச்சாலே போதும், 90% கணக்குக்கான பதிலாக கண்டுபிடிச்ச மாதிரின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? நிமிடம் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சுக்கிட்டு திரும்ப கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பாருன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்? 3ன்னு கொடுத்துருக்கான். அது பக்கத்தில் என்ன இருக்குது? மணி. 3 மணி. அந்த 3 மணியை கீழே எடுத்து எழுதிக்கோங்க. 3 மணி. அடுத்து இந்த நிமிடம் கண்டுபிடிச்சோம்ல, அது பக்கத்தில் எழுதிக்கலாம். 16 4/11 நிமிடம். அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். 3 மணி 16 4/11 நிமிடம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும்? கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் ஒன்றை ஒன்று தொடும் என்று இருந்தாலோ அல்லது 0 டிகிரி என்று இருந்தாலோ நான் சொன்ன அந்த எண்ணை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்? 11. அதை இங்கே பெருக்கல் போட்டு எழுதிக்கோங்க. சரியா? இதுக்கு அடுத்து வழக்கம் போல தான் நம்ம ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த 11ஆல் இந்த 5 பெருக்க போகிறோம், திரும்ப இந்த 11ஆல் இந்த 5 பெருக்க போகிறோம். சரியா? பெருக்கலாமா? அப்படி பெருக்கினா என்ன வருது? 55 கூட்டல் இதையும் பெருக்கினா என்ன வருது? 55 பை இந்த 11 என்பது அப்படியே தான் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த எண்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த எண்களில் கீழே இருக்கிற எண்ணை விட மேலே இருக்கிற எண் பெரிய எண்ணா சிறிய எண்ணா என்று பாருன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? சிறிய எண்ணா இருந்தால் இந்த எண்களை அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பெரிய எண்ணா இருந்தால் இரு எண்களையும் வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? சரி, இந்த இரு எண்களையும் நேரடியாக வகுக்க முடியுமான்னு பாருங்கள். வகுக்க முடியலைன்னா லாஸ்ட்டாக சொன்ன அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். வகுக்க முடிஞ்சால் நேரடியாக வகுத்துருங்க. இந்த கணக்குக்கு பாருங்கள், நேரடியாக வகுக்க முடியும். ஒரு 11 11 5 11 55 நேரடியாகவே வகுத்துட்டோம். அதனால் நம்ம இந்த மெத்தட் இந்த மாதிரி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இந்த மாதிரி நேரடியாக வகுக்க முடிஞ்சால் வகுத்துருங்க. அப்படி வகுக்க முடியலைன்னா இந்த மெத்தடுக்கு கொண்டு வாங்க. ஓகேவா? சரி, இங்கே நேரடியாக வகுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 2 எண்களையும் கூட்டிக்க போகிறோம். 55 கூட்டல் 5 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 60 நிமிடம்னு வருது. உங்களுக்கே நல்லா தெரியும் 1 மணி நேரத்தில் 60 நிமிடம் இருக்குன்னு. அப்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 60 நிமிடம்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதை நம்ம 1 மணின்னு மாற்றி எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு திரும்ப கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாக பார்க்குறோம். சரியா? கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பாருன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்? 11 மணின்னு கொடுத்துருக்கான். அந்த 11 மணியை கொண்டு வந்து எழுதிக்கலாமா? இங்கே 11 மணி. அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இதை கொண்டு வந்து பக்கத்தில் எழுதிக்கலாம். 1 மணி. ரெண்டுத்தையும் இந்த 2 இடத்துலையும் மணி மணின்னு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 மணியையும் கூட்டிக்க போகிறோம். கூட்டினா என்ன வருது? 12 மணி.
அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. சரி, ரெண்டாவது மாடல் கணக்கு இதே எண்ணை வச்சு எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, செகண்ட் மாடல் கணக்கு பாருங்க. இதுக்கும் அதே எண்ணை வச்சு தான் நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன், ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசிக்க போகிறேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில் எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் எதிரே ஒரே கோட்டில் அமையும்? கேள்வியில் நேர் எதிரே என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தாலோ அல்லது 180 டிகிரி என்று இருந்தாலோ இப்போ போடுற மெத்தடை ட்ரை பண்ணுங்க, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், அந்த ஒரு எண்ணை வச்சு தான் 3 மாடல் கணக்குக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்த எண்ணை கொண்டு வந்து நான் இங்கே எழுதிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எண் எழுதியாச்சு. இதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா? முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்? 5 கொடுத்துருக்கான். இந்த கணக்கில் அந்த 5 நேரடியாக இங்கே நான் எழுதுறதுல கொஞ்சம் மாற்றி யோசிக்க போகிறேன். அதாவது இந்த 5 என்பது கடிகாரத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். நேர் எதிரே அல்லது 180 டிகிரின்னு வந்தால் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் இருக்குன்னு பாருங்கள். அந்த எண் கடிகாரத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? அந்த கடிகாரத்தில் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக என்ன எண் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? அதுக்கு நேராக என்ன எண் இருக்குது? 11 இருக்குது. அந்த 11 கொண்டு இங்கே பெருக்கல் போட்டு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 11ஆல் இந்த 5ஐயும் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? பெருக்கிக்கலாமா? பெருக்கினா என்ன வருது? 55 கூட்டல் 55 இந்த 11 அப்படியே தான் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். போட்டுக்கலாமா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த எண்களை மட்டும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த எண்களில் கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிற எண் சிறிய எண்ணாக இருந்தால் அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பெரிய எண்ணாக வந்தால் வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இரு எண்களையும் நேரடியாக வகுக்க முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக இது வகுப்படும் நேரடியாக. 11 11 5 11 55. இப்போ கூட்டிக்கலாமா? 55 கூட்டல் 5 கூட்டினா என்ன வருது? 60 நிமிடம். 60 நிமிடத்தை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம், 1 மணின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கே நல்லா தெரியும் 1 மணியில் 60 நிமிடம் இருக்குன்னு. அதனால் நான் நேரடியாக 1 மணின்னு மாற்றி எழுதிக்கிட்டேன். இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே வச்சுக்கிட்டு திரும்ப கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை பார்க்குறேன். சரியா? கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் இருக்குன்னு பார்க்குறேன். முதல்ல என்ன எண் இருக்குது? 5 இருக்குது. 5 மணின்னு இருக்குது. அந்த 5 மணியை கொண்டு இங்கே எழுதிக்கிறேன். 5 மணி. இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த 1 மணி, அது பக்கத்தில் எழுதிக்கலாம். ரெண்டுமே மணின்னு இருக்கிறதுனால இந்த 5ஐயும் 1ஐயும் நேரடியாக நம்ம கூட்டிக்க போகிறோம். அப்போது ஆன்சர் என்ன வரும்? 6 மணி. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாடல் கணக்கை பொறுத்தவரை நேர் எதிரே அல்லது 180 டிகிரி என்று வந்தாலோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எண்ணை எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்? இந்த கணக்கில் 5ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ இந்த 5 கடிகாரத்தில் பாருங்கள். சரியா? கடிகாரத்தில் 5 இங்கே இருக்கா? இதுக்கு நேராக என்ன எண் இருக்கோ அதை கொண்டு இங்கே பக்கத்தில் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வழக்கம் போல தான் நம்ம ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிச்சா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, இதிலே இன்னொரு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அடுத்த கேள்வி பாருங்க. 2 மணி முதல் 3 மணிக்கு இடையில் எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் எதிரே ஒரே கோட்டில் அமையும்? கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் நேர் எதிரே என்ற வார்த்தை பார்த்த உடனே நான் என்ன பண்ணுறேன், நான் சொன்ன அந்த எண்ணை எடுத்து எழுதிக்கிறேன். இந்த எண் எழுதி முடிச்சதும் நான் என்ன பண்ண போறேன்னா, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் இருக்குன்னு பார்க்குறேன். ஓகேவா? முதல்ல என்ன எண் இருக்கு? 2 இருக்கு. இந்த 2 கடிகாரத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே இருக்கா? இந்த 2க்கு நேராக என்ன எண் இருக்குன்னு பாருங்க. 2க்கு நேராக என்ன எண் இருக்கு? 8 இருக்கு. சரியா? அந்த 8ஐ கொண்டு இங்கே பெருக்கல் போட்டு எழுதிக்கிறோம். நேர் எதிரேன்னு வந்தால் மட்டும்தான் இது. ஒன்றை ஒன்று தொடும்னு வந்தால் நேரடியாகவே நீங்கள் அந்த எண்ணை எடுத்து எழுதிக்கலாம். சரியா? சரி, இப்போ வழக்கம் போல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 8ஐயும் 5ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்குது? 40 கூட்டல் இந்த 8ஐயும் இந்த 5ஐயும் பெருக்குனா 40 பை இந்த 11 அப்படியே தான் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? இது வரைக்கும் ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்,
கீழே இருக்கிற எண்ணை விட மேலே இருக்கிற எண் பெரிய எண்ணா சிறிய எண்ணான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, இந்த கணக்கில் நமக்கு கீழே இருக்கிற எண்ணை விட மேலே இருக்கிற எண் வந்து பெரிய எண். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இரு எண்களையும் வகுக்க போகிறோம். நேரடியாக இரு எண்களையும் வகுக்க முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பாக இந்த இரு எண்களும் நேரடியாக வகுப்படாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். சரியா, இப்போ இந்த 40ல் எத்தனை 11 இருக்குன்னு பாருங்க. 3 11 இருக்கு. சரியா, 40ல் எத்தனை 11 இருக்கு, 3 11 இருக்கு. 3 11 33. மிச்சம் எவ்வளோ வரும், 7. சரியா, இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன், x + x/11 இந்த வடிவில் இதை நான் மாற்ற போறேன். அதாவது முதல்ல மேலே என்ன எண் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறேன், அதுக்கு கூட்டல் போட்டுட்டு அதுக்கு அடுத்து கீழே என்ன எண் வந்திருக்கோ அதை இங்கே எழுதிக்கிட்டு அதுக்கு லெவல் போட்டுக்கிறேன். சரியா, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. இப்போ இதை கொண்டு வந்து இந்த 40/11 இருக்குல்ல அந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன். 40 கூட்டல் 3 கூட்டல் 7/11 கூட்டினா என்ன வருது, 43 கூட்டல் 7/11. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அந்த கூட்டலை விட்டுட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நிமிடம் வரைக்கும் கண்டுபிடிச்சதும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இதை அப்படியே வச்சுக்கிட்டு கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பாருன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான், 2 மணின்னு கொடுத்துருக்கான். அந்த 2 மணியை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். 2 மணி நம்ம கண்டுபிடிச்ச நிமிடத்தை கொண்டு வந்து பக்கத்தில் எழுதிக்கலாம். 43 7/11 நிமிடம். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் அதே மாடல் கேள்வி தான், இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறான். ஓகேவா, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் நேர் எதிரே என்ற வார்த்தை பார்த்த உடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடிகாரத்தை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் சொன்ன அந்த எண்ணை எழுதிக்கோங்க. சரியா, 5 கூட்டல் 5/11. ஓகேவா, இது எழுதிக்கிட்டு பிராக்கெட் போட்டு பெருக்கல் போட்டுக்கோங்க. சரியா, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பாருன்னு சொல்லியிருக்கான். சரியா, முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான், 7 கொடுத்துருக்கான். அப்போது நம்ம கடிகாரத்தில் 7 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா, இந்த 7க்கு நேராக என்ன எண் இருக்குன்னு பாருங்க. சரியா, நேர் எதிரேன்னு வந்தால் மட்டும்தான். ஓகேவா, இந்த 7க்கு நேராக என்ன எண் இருக்குது, 1 இருக்குது. அந்த 1 கொண்டு வந்து இந்த பெருக்கல் பக்கத்தில் எழுதிக்கோங்க. இப்போ இதை நம்ம சுருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சரியா, சரி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா. இந்த 1ஐயும் இந்த 5ஐயும் பெருக்குனா என்ன வருது, 5 கூட்டல் இந்த 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா என்ன வருது, 5 பை இந்த 11 அப்படியே தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் அப்படியே எழுதிக்கிறேன். சரியா, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இந்த எண்ணை மட்டும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த எண்களில் கீழே இருக்கிற எண்ணை விட மேலே இருக்கிற எண் பெரிய எண்ணா சிறிய எண்ணான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சிறிய எண்ணா வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கான், இந்த எண்களை அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, நமக்கு இந்த கணக்கில் சிறிய எண்ணா வந்திருக்கு. அதனால் இந்த கூட்டலை விட்டுட்டு அப்படியே எழுதிக்கலாம். 5/11 நிமிடம். ஓகேவா, இதை அப்படியே வச்சுக்கிட்டு திரும்ப கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கானா அதை கொண்டு வந்து எழுதிக்கலாம். முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான், 7 மணின்னு கொடுத்துருக்கான். அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 7 மணி. அதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த நிமிடம், அதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். 5/11 நிமிடம். அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். இந்த எண் மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா, சரி இதுலேயே ஒரு கணக்கு சின்னதாக எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கணக்குக்கான பதில் என்ன வரும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, கடைசி மாடல் கணக்குக்கும் அதே எண்ணை வச்சு எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா. முதல்ல கேள்வி என்னன்னு பார்த்துக்கலாம். மணி 4:30 முதல் 5 மணிக்கு இடையில் எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் செங்கோணத்தில் அமையும்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, செங்கோணம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 90 டிகிரி. ஓகேவா, 90 டிகிரி செங்கோணம்னா 90 டிகிரின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் செங்கோணம் என்று இருந்தாலோ அல்லது 90 டிகிரி என்று இருந்தாலோ இப்போ நான் போடுற மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, நான் என்ன சொன்னேன், ஒரே எண்ணை வச்சு தான் இந்த 3 மாடல் கணக்குக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். ஓகேவா, அதனால் நான் கொண்டு வந்து அந்த எண்ணை எழுதிக்கிறேன். 5 கூட்டல் 5/11 இந்த எண்ணை எழுதிக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வழக்கம் போல தான் கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா, நமக்கு நிமிடம் தேவையில்லை. 3வது மாடல் கணக்கில் நிமிடம் கொடுத்துருப்பான். அதனால் நீங்கள்
குழப்பம் அடையாதீங்க. நிமிடம் நமக்கு தேவையில்லை, அதை அடிச்சிடலாம். சரியா, மணியை மட்டும் பார்க்கலாம். முதல்ல எவ்வளோ மணி கொடுத்துருக்கான்? 4 மணின்னு கொடுத்துருக்கான். சரியா, நம்ம 2வது மாடல் கணக்குக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் கடிகாரத்தில் 4 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஓகேவா, இங்கே இருக்கா? அந்த 4க்கு நேராக என்ன எண் இருக்கு? 10. அதுக்கு நேராக ஒரு கோடை போட்டுக்கோங்க. சரியா, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கணக்கில் இங்கே பார்க்குறோம் 2வதாக கொடுத்துக்கிற என்ன பார்க்குறோம். 2வதாக என்ன எண் கொடுத்துருக்கான்? 5 கொடுத்துருக்கான். 5 என்பது இந்த பகுதியில் இருக்கா, இந்த பகுதியில் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா, நமக்கு இந்த பகுதியில் தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பகுதிக்கு நேராக ஒரு செங்கோணத்தை வரைஞ்சிக்கிறோம். செங்கோணம் எப்படி வரையறதுன்னு தெரியாதவங்க ஒன்றுமே பண்ணாதீங்க. இங்கே கோடு போட்டுக்கிறோமா, அந்த கோடுக்கு அடுத்து 2 எண்கள் தள்ளி 3வதாக இருக்கிற எண்ணுக்கு நேராக ஒரு கோடை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் செங்கோணம். ஓகேவா, இங்கே 3வதாக இருக்கிற எண் என்ன எண் பாருங்க. அதாவது செங்கோணம் இப்படி வரைஞ்சிட்டோம்னா இந்த இடத்துல என்ன எண் இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இந்த எண்ணை எழுதுறதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கம் உங்களுக்கு சொன்னேன். சரியா, இதுக்கு மேலே வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னு சொன்னோம், இந்த 7ஆல் இந்த 5யும் இந்த 5யும் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? 7யும் 5யும் பெருக்கினா என்ன வருது? 35 கூட்டல் 35 இந்த 11 அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா, இது வரைக்கும் ஓகே. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த எண்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த எண்களில் கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிற எண் பெரிய எண்ணா சிறிய எண்ணான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா, சிறிய எண்ணா இருந்தால் இதை அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பெரிய எண்ணா இருந்தால் வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா, இப்போ இந்த 2 எண்களில் மேலே இருக்கிற எண் வந்து பெரிய எண். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 எண்களையும் வகுக்க போகிறோம். நேரடியாக வகுக்க முடியுமான்னு பாருங்க. 2 எண்களையும் நேரடியாக வகுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி வகுத்தல்ல போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த 35ல் எத்தனை 11 இருக்குன்னு பாருங்க. 3 11 இருக்கு. 3 11 33. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 2. இதோட நிறுத்திக்கோங்க. சரியா, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மேலே இருக்கிற எண்ணை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கு கூட்டல் போட்டுட்டு கீழே என்ன எண் கிடைச்சிருக்கோ அதை இங்கே எழுதிட்டு அதுக்கு கீழே 11 போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். சரியா, இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இதை கொண்டு வந்து இந்த 35/11 இருக்கா அந்த இடத்துல நம்ம எழுதிக்க போகிறோம். சரியா, 35 கூட்டல் 35/11க்கு பதிலாக தான் நாம் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, இதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். கூட்டினா என்ன வருது? 38 2/11 நிமிடம். நிமிடம் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பாருன்னு சொல்லியிருக்கேன். சரியா, இந்த கணக்கில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்? 4 மணின்னு கொடுத்துருக்கான். நிமிடம் நமக்கு தேவையில்லை, மணியை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 4 மணி. நம்ம கண்டுபிடிச்ச நிமிடத்தை பக்கத்தில் எழுதிக்கலாம். 38 2/11 நிமிடம். அவ்வளோதான் ஆன்சர். சரி, இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது. இது வந்து டைப் 1. அதாவது 2 எண்களும் வெவ்வேறு எண்களாக இருக்கும். ஆனால் டைப் 2ல் வந்து 2 எண்களும் ஒரே மாதிரி எண்கள் கொடுத்தா எப்படி அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். சரியா, இந்த கணக்கு பாருங்க. மணி 6 முதல் 6:30 வரை எந்த நிமிடங்களில் 2 முள்ளும் செங்கோணத்தில் அமையும்னு கேட்டிருக்கான். ஓகேவா, செங்கோணம்னா என்னன்னு சொன்னால் 90 டிகிரி. இந்த இடத்துல செங்கோணம் பதில் 90 டிகிரின்னு கூட கொடுக்கலாம். சரியா, இது வந்து டைப் 2. அதாவது இங்கே என்ன எண் வந்திருக்குமோ அதே எண் தான் இங்கேயும் வந்திருக்கும். சரியா, இந்த மாதிரி 2 இடத்துலையும் ஒரே எண் வந்தால் இதுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம். சரியா, சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? 3 மாடல் கணக்குக்கும் அந்த ஒரே எண்ணை வச்சு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன். அந்த எண்ணை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாமா? 5 கூட்டல் 5/11. அடுத்து பெருக்கல் போட்டுக்கிறேன். சரியா, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்த பார்க்குறோம். கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். ஓகேவா, முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்? 6ன்னு கொடுத்துருக்கான். கடிகாரத்தில் 6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு நேராக ஒரு கோடை போட்டுக்கோங்க. சரியா, இங்கேயும் அதே 6ன்னு தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6ஐ விட குறைவான எண்கள் எந்த சைடு இருக்கோ அந்த சைடில் நாம் செங்கோணம் வரைஞ்சிக்க போகிறோம். 6ஐ விட குறைவான எண்கள் இந்த சைடு தானே இருக்குது. அதனால் நாம் செங்கோணம் இந்த சைடு வரைஞ்சிக்கலாம். செங்கோணம் வரைய தெரியும் தானே? ஓகேவா, செங்கோணம் வரைஞ்சியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன எண் முடிஞ்சிருக்கு?
அதாவது செங்கோணம் வரையும் போது இங்கே என்ன எண்ணில் வருதோ அந்த எண்ணை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க. இங்கே வந்து 3ல் தானே வந்திருக்கு, அதனால் 3ஐ இங்கே நான் எழுதிக்கிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வழக்கம் போல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது? 15 கூட்டல் இதையும் பெருக்குனா என்ன கிடைக்குது? 15 பை இந்த 11 அப்படியே தான் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? இது வரைக்கும் ஓகே. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? கீழே இருக்கிற எண்ணை விட மேலே இருக்கிற எண் பெரிய எண்ணா சிறிய எண்ணான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கணக்கில் மேலே இருக்கிற எண் பெரிய எண், அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வகுக்க போகிறோம். நேரடியாக இந்த எண்களை வகுக்க முடியாது, அதனால் நாம் இந்த மாதிரி வகுக்கலாம். இந்த 15ல் எத்தனை 11 இருக்குது? ஒரே ஒரு 11 தான் இருக்குது. ஓகேவா? ஒரு 11 மிச்சம் எவ்வளோ? 4. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கான்? இந்த மேலே இருக்கிற எண்ணை எடுத்து எழுதிக்கோங்க, கூட்டல் போட்டுக்கிட்டு இங்கே கீழே என்ன எண் வந்திருக்கோ அது எழுதிக்கிட்டு அது கீழே 11 எழுதிக்கோங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சரையும் கண்டுபிடிச்சிடலாமா? 15 கூட்டல் 1 கூட்டல் 4/11. 15 1 கூட்டினா 16 கூட்டல் 4/11. இந்த கூட்டலை விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கான். நிமிடம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கான்? கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்னு பாருன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இந்த கணக்கில் முதல்ல என்ன எண் கொடுத்துருக்கான்? 6 மணின்னு கொடுத்துருக்கான். அந்த 6 மணியை கொண்டு வந்து நான் கீழே எழுதிக்கிறேன். 6 மணி. நம்ம கண்டுபிடிச்ச நிமிடத்தை பக்கத்தில் எழுதிக்கலாம். 16 4/11 நிமிடம். அவ்வளோதான். இதுவரைக்கும் நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த கணக்குக்கான பதில் என்ன வரும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.